சேரன், சோழன், பாண்டியன் காலத்தில் அதெல்லாம் அவங்களுடைய பேரில் தான் பஸ்ஸெல்லாம் போணுச்சு. பாண்டியன், சேரன் பஸ்ஸு, சோழனும் அப்படின்ட்டு அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு பஸ்ஸில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா பெருமையாக இருந்துச்சு. இப்போ அது போய் மன்னர் காலம் போய் மக்கள் காலம்னு வந்துச்சு. இப்போது தஞ்சை மாநகரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ நெல் வகை, வெள்ளை பொன்னி, சிகப்பு பொன்னி, காரை அரிசி அப்படிங்கிற அரிசியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இந்த இவ்வளவு சோறும் நீராகாரம் சாப்பிட்டோம்னா தேன் அமிர்தம் மாதிரி இருக்கும். இப்போ அது போய் அந்த பொன்னி அரிசியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இன்றைக்கி பேர் என்ன தெரியுமா? மணச்சநல்லூர் அரிசி. அதுதான் இப்போ பேர் வாங்கிக்கிட்டு இருக்குது. மாடு கட்டி போர் அடித்தா மாளாது என்று சொல்லி யானை கட்டி போர் அடித்த நாடு நம்ம நாடு. மதுரைன்னு சொல்லுவாங்க. அது மதுரைன்னு சொல்கிறத விட தஞ்சை மாநகரத்தை சொல்கிறது பெருமை. அது எந்த காலத்தில் அடித்தாங்களோ நம்மெல்லாம் அதை இப்போ படித்ததுனால நம்ம அதை சொல்கிறோம், பெருமையாக இருக்குது. அது மாதிரி எல்லாம் பேரும் போயிடுச்சு. அப்புறம் பெண்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களாம், அதனால தான் பொன்னி அரிசி அப்படின்னெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் யார் பார்க்குறா? ஆடணும், பாடணும், டான்ஸ் போடணும், ஆமாம், வேறு மாதிரி பேசணும், அதை தான் முக்கியமாக பார்க்குறாங்க. கருத்துக்களை சொல்கிறவங்களுடைய பேச்சை யார் பார்க்குறாங்க, யார் கேட்குறாங்க? அதெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. தான் கம்பன் சொன்னார், சேர நாட்டுக்கு போனாராம். நீரெல்லாம் அவரை மதிக்கலையாம். நீரெல்லாம் சேற்று நாற்றம், நிலமெல்லாம் கல்லும் முள்ளும், ஊரெல்லாம் பட்டி தொட்டி, உண்போதே கம்மஞ்சோறு, பேர்கள் யாவும் பொம்மன் திம்மன், பெண்களோ நாயும் பேயும், காருளாங் கொங்கு நாட்டை கனவிலும் நினைக்கோணாதே அப்படின்னு அவர் எழுதினாராம். எல்லாம் பசிக்காக பாடி சாப்பாடு வாங்குறது, காசு வாங்கி குடும்பத்தை காப்பாற்றுறது, அது மாதிரி தான் போயிருந்துருக்காங்க. ஒவ்வொரு ராஜா அரண்மனைக்கும் போய் அவங்கள மிகப்படுத்தி பாடுறது, பேசுகிறது. இப்படி வயிற்று பொழப்புக்காகத்தான் கூழுக்கு பாடினாங்க, சோறுக்கு பாடினாங்க, நெல்லுக்கு பாடினாங்க அப்படின்னெல்லாம் சரித்திரம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இப்போ யார் எடுக்கிறா? எடுத்துக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. வேறு மாதிரி உலகம் போயிட்டுருக்குது. அப்படிங்கையில் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு வேகமாக போயிட்டுருக்கு. எங்கே தான் போகுதுன்னே தெரியலை. கருத்துக்கள்லாம் யாரும் பேசினா எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆடணும், பாடணும், லுக்கு காட்டணும், அப்படி தானே போயிட்டுருக்குது. போகிற வரைக்கும் போகட்டும், நம்ம இப்படித்தான் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. பார்ப்போம், எவ்வளோ விளக்கம் வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் இது இல்லை. எல்லாம் நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேசலாம், இன்னும் நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். யார் பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, எனக்கு பதில் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, அந்த மன தைரியம், திடம் எனக்கு இருக்குது. எதை பார்த்து பதில் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நல்லா கவனிங்க, பின்தொடருங்க மக்களே. வாழ்க வளமுடன்.